வணக்கம். சினி மினி ரகுவரன் வில்லனாக நிறைய படங்கள் ஆரம்பத்தில் நடிச்சிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். பின்னாடி கதாநாயகனாகவும் பல படங்களும் நடித்தாருன்னு தெரியும். இருந்தால் கூட ரகுவரன் முதல்ல கதாநாயகனாக எந்த படத்தில் நடித்தார் அப்படின்ற அந்த விஷயம் தெரியுமா? அவர் கதாநாயகனாக நடித்த திரைப்படத்தினுடைய பெயர் ஏழாவது மனிதன். ஏழாவது மனிதன் அப்படின்ற பேரில் ஒரு படம் வந்துச்சா, எப்போ வந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள நினைப்பீங்க. அப்படி ஒரு படம் வந்துச்சு. வந்தது மட்டும் கிடையாது, இந்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி விருது இருக்கு இல்லையா, அந்த வருஷம் 1982 சிறந்த தமிழ் படத்திற்கான மத்திய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி விருது அந்த திரைப்படத்திற்கு கிடைச்சி. அப்போ யோசிச்சு பாருங்கள், ரகுவரன் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் அதுதான். ரகுவரன் ஹீரோவாக நடித்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டா, ஃபஸ்ட்டு ஃபில்மே பெஸ்ட்டு ஃபில்ம் அவார்டா, சிறந்த தமிழ் படமா, மத்திய அரசாங்கத்தினுடைய விருதா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஆனால் இப்படிப்பட்ட மேட்டர் உண்மையாகவே நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, அதே வருஷத்தில் தமிழக அரசாங்கத்தினுடைய தமிழக அரசாங்கம் 3 படத்துக்கு கொடுப்பாங்க. சிறந்த 1வது படம், சிறந்த 2வது படம், சிறந்த 3வது படம் அப்படி கொடுப்பாங்க. சிறந்த 3வது படம் அப்படின்ற விருது இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சி. அது மட்டும் இல்லை, அந்த படத்திற்கான சிறந்த கதை அப்படின்றதுக்காகவும் அந்த படம் விருது கிடைச்சி. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இவ்வளவு சிறப்பு அம்சங்களை கொண்ட திரைப்படம் ஏழாவது மனிதன். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஹரிஹரன். இந்த ஹரிஹரன்றவர்னா அடையாறு திரைப்படக் கல்லூரியில் டைரக்ஷன் பயிற்சி பெற்றவர். ரகுவரனும் அடையாறு திரைப்படக் கல்லூரியில் நடிப்பு பயிற்சி பெற்றவர். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் தர்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் கேமரா டிபார்ட்மெண்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு இருக்குல்ல, அடையாறு திரைப்பட கல்லூரியில் பயிற்சி பெற்றவர். இவங்க எல்லாமே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஸ்டூடெண்ட்ஸு, எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது இந்த படத்தினுடைய கேமராமேன் தர்மா இருக்கார்ல, தர்மா என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹரிஹரனும் எனக்கு ஃப்ரெண்டு தான், ரகுவரன் எனக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி வச்சுக்கோங்க. ரகுவரனுக்கு தனிப்பட்ட முறையில் நண்பர் அப்படின்றத தாண்டி ரகுவரனுக்கு பர்சனல் பிஆர்ஓவே பல ஆண்டுகள் நான் இருந்திருக்கேன். இந்த 3 பேருமே என்னுடைய நண்பர்கள் தான். தர்மாட்ட நான் இப்போ ஃபிலிமாலயா பத்திரிகையில் இணையாசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தர்மா ஃபிலிமாலயா பத்திரிகை ஆஃபீஸ்க்கு வந்தார். தர்மாட்ட கேட்டேன், தர்மா ஒரு விஷயம், இப்போ என்ன படம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. இது மாதிரி ஏழாவது மனிதன் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன். ரகுவரன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சு, அவர் தான் ஹீரோ. டைரக்டர் இது மாதிரி ஹரிஹரன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தான், நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பீப்புளில் ஜாயின் பண்ணி இப்படி ஒரு படத்தை பண்ணுறோம் அப்படின்னு. அது என்ன தர்மா அந்த படத்தினுடைய இதுன்னு போது அவர் சொன்னார், இது இந்த பொல்யூஷன் இருக்குல்ல, தொழிற்சாலையில் இருந்து வரக்கூடிய அந்த புகை, இந்த மாதிரி விஷயங்கள், பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த பொல்யூஷனை பேஸ் பண்ண கதை, பொல்யூஷனுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒரு படம். என்னது பொல்யூஷனுக்கு எதிராவா? பொல்யூஷனுக்கு எதிராக ஒரு தமிழ் படம், ஸ்ட்ரெயிட் பிக்சரு, ஃபீச்சர் ஃபில்மா, டாக்குமெண்ட்ரி அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ஃபீச்சர் ஃபில்மா அப்படி ஒரு படத்தை பண்ணுறீங்க, ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி அப்போ நான் நினச்சேன். அது பிறகு ஷூட்டிங்லாம் நடந்துச்சு, அப்புறம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போன பிறகு நான் படத்தை பார்த்தேன். அப்படிங்களா, சென்னையில் சஃபயர்னு சொல்லிட்டு பிக்கெஸ்ட் தியேட்டர், இப்போ அந்த தியேட்டர்லாம் இடிச்சாங்க. சஃபயர், எமரால்டு, ப்ளூ டைமண்ட்னு சொல்லிட்டு 3 தியேட்டரு. அந்த இதில் சஃபயர்ன்றது பெரிய தியேட்டரு, கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஷோலேயே 1000 பேருக்கு மேலே உட்காரலாம். அப்படி ஒரு பிக்கெஸ்ட் தியேட்டர். அண்ணா ஃப்ளைஓவர் இருக்குல்ல, அது பக்கத்தில், அதில் தான் அங்கே ஸ்க்ரீன்னாங்க. நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அந்த காம்ப்ளெக்ஸில் அந்த படம் 100 days ஓடிச்சு. ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல, உண்மையாகவே 100 days ஓடிச்சு அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னென்னா, இந்த படத்தை எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அதுக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் ஹரிஹரன் இருக்கார்ல, அவர் ஆக்சுவலாக மனசுக்குள்ளே பிளான் பண்ணது என்னென்னா, நம்ம பாரதியார் இருக்கார்ல, அவரை அவருடைய லைஃப்பை வச்சு பாரதின்ற பேரில் பின்னாடி படம் வந்துச்சு. அது ஒரு விஷயம், ஞான ராஜசேகர் டைரக்ட் பண்ணி அது வந்துச்சு. நான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, 1982 பாரதியாருடைய லைஃப்பை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணலாம் அப்படின்றக்காக திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய பாளை சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டு, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அப்படி வச்சுங்களேன். அவரை போய் அப்ரோச் பண்ணி, இது மாதிரி சுப்பிரமணிய பாரதியாரனுடைய டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இது பண்ணி அவங்க அந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு பண்ண வேண்டாம், ஏன்னா சுப்பிரமணிய பாரதியாருடைய வாழ்க்கையில் இருந்த சில சம்பவங்கள் அப்படிமா அது சில விஷயங்கள் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்தாலும் வரும், அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த இதை முடிவு பண்ணிவிட்டு அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பாளை சண்முகம் அட்வொகேட் இருக்கார்ல, அவர் சொல்லியிருக்காரு, அவர் இந்த மாதிரி தொழிற்சங்க மேட்டர்கள், இந்த மாதிரி பல மேட்டர்கள் இதாக இருக்கவர், அந்த ஏரியாவில் திருநெல்வேலி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில் இது மாதிரி பொல்யூஷன் மேட்டர்னால இதானது. அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய பல அத்துமீறல்கள், தொழிலாளிகளுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் செயல்பட்டது, அதனால் வந்த பிரச்சனைகள். இவர் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால அந்த கேஸ் இதெல்லாம் அவர் டீல் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அந்த மேட்டரை அவர் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு அப்போ இதை பேஸ் பண்ணி வேணால் நம்ம ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு ஐடியா பண்ணி, அந்த பாளை சண்முகம் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகிட்டார். அப்படி ஆரம்பித்து மெட்டீரியலைஸ் ஆன திரைப்படம் தான் ஏழாவது மனிதன். அதுக்கப்புறம் இந்த ஏழாவது மனிதன் படம் அதான் நான் சொன்னேன்ல, அது ரகுவரனை பொறுத்தளவில் ஆனந்த் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ஒரு நகரத்துலேருந்து ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில் அவர் பேசிக்காக இன்ஜினியர்.
அங்கே வந்து போய் அங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. பணியாற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த சிமெண்ட் ஃபேக்டரினால் பொல்யூஷன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன வருது, அதனால் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகி அப்படின்றது, அதில் தொழிலாளர்கள் நிறையா வந்து ஹெல்த் ரீதியாக அஃபெக்ட் ஆகி மரணத்தினுடைய பிடியில் சிக்கி அப்படின்ற மாதிரி. அப்போ அங்கே பணியாற்றக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு ஒரு தங்கச்சி, அந்த ஆனந்தி அப்படின்றது படத்தில் வரக்கூடிய கேரக்டர். ரத்னான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நியூ ஃபேஸு அதில் கதாநாயகி நடிச்சு, அந்த பொண்ணு ரகுவரனுக்கு பழக்கமாகி அவங்க 2 பேருக்கு இடையில் காதல் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு இந்த பொல்யூஷன் மேட்டர்னால லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகி சீரியஸாக இருக்குது. இது போக அந்த தொழிற்சங்க பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு வரும்போது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை. அதில் வந்து அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களே தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்காம ஆட்டையை போட்டு அப்படின்ற அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன், அந்த சுரண்டல் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, சக்கிங் த பிளட்டு, அந்த மேட்டரும் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ரகுவரனுக்கு தெரிஞ்சு அந்த தொழிலாளர்கள்லாம் திரட்டி அதை எதிர்த்து கிளர்ச்சி செய்து அப்படி இப்படின்ற மாதிரி மேட்ரு. அப்புறம் இந்த பொல்யூஷன் மேட்டர்களுக்கும் அது என்ன அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வர அந்த விஷயம் போய் அரசாங்கத்துக்கு வர இந்த மேட்டர்லாம் கொண்டு போய் அதில் அந்த மேனேஜ்மெண்ட்டு வந்து இதில் பல பேரை வந்து தீர்த்து கட்டி ரகுவரனுக்கு எதிராகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரொப்ரைட்டருடைய சன் வந்து ஈவன் தான் ரகுவரன் கேரக்டருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒன்றா படித்தவங்க. அப்படி இருந்து கூட ரகுவரனுக்கு எதிராக அந்த ஓனருடைய மகன் செயல்பட்டு அப்படின்ற மாதிரிலாம் பல பிரச்சனைகள். அது பொதுவாக ஒரு தொழிற்சாலை நிர்வாகத்தை எதிர்த்து தொழிலாளர்கள் போராடும்போது அங்கே என்னென்ன பிரச்சனைகள் வருமோ, எப்படிப்பட்ட விரும்பத்தகாத சம்பவங்கள் வருமோ, அது எல்லாமே அந்த திரைப்படத்தில் வந்து அப்படின்ற மாதிரி ஆகி படத்தினுடைய ஃபினிஷிங்கில் அங்கே அந்த தொழிலாளர்களே கிட்டத்தட்ட அந்த தொழிற்சாலையை பொறுப்பேற்று நடத்தி அப்படின்ற அளவுக்கு வந்து அப்படின்ற பேட்டர்னில் வச்சு அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை. அது டாக்டர் வந்து உங்கள் லேடி டாக்டர் ஒருத்தர் சொல்லி அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் அவங்க குணமாயிருவாங்க அப்படின்னு. பட் இது போக அதில் சில கேரக்டர்கள்லாம் அந்த லங்ஸ் அஃபெக்ட் ஆகி இறந்துடுறாங்க பொல்யூஷன்னால் அப்படின்ற மாதிரி. இதான் வந்து 7வது மனிதன் படத்தினுடைய அவுட்லைன். பொல்யூஷனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஒரு தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய பொல்யூஷனால் எந்த அளவுக்கு உயிருக்கு சேதம் உண்டாகிறது, எவ்வளோ பேர் இறந்து போயிடுறாங்க, அதை அசால்ட்டாக வந்து இதை அரசாங்கம் வர கொண்டு போய் கூட கவர்மெண்ட் வர போய் கூட அந்த சிமெண்ட் ஃபேக்டரி நிர்வாகம் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எப்படி வந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி மேட்டரை வச்சு இப்படி ஒரு படம். நான் திரையரங்கில் போய் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போதே பொறுமையாக உட்காந்து பார்த்தேன் அப்படி வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதில் என்டர்டெய்னிங்காலாம் ஒன்றுமே கிடையாது. பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படியே ஜாலியாக கிரிச்சுக்கிட்டு அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படியெல்லாம் ஒரு மேட்டர் இருக்காது. கிட்டத்தட்ட டாக்குமெண்ட்ரி பேட்டர்னில் தான் இருக்கும் படம். ராவாக இருக்கும் படம். இப்போ நான் சொல்கிற மேட்டரே உங்களுக்கே தெரியுதுல்ல, இதை எப்படி என்டர்டெய்னிங்காக இதில் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, ஃபுல்லாகவே ராவாக தான் இருக்கும் படம். ஒரு வித்தியாசமான படம் அப்படி இப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த திரைப்படத்தை போய் உட்காந்து பார்க்கலாம். அப்படியே நான் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படம்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே இந்த பொல்யூஷனை பேஸ் பண்ண கதைன்றது ஏற்கனவே அந்த கேமராமேன் தர்மாவே அவன்கிட்ட சொல்லிட்டார்ல, அதனால நான் வெல் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன் படம் பார்க்க போகும்போதே. சரி 2 மணி நேரம் உட்காந்து ஏதோ நல்ல மேட்டரை வச்சு படத்தை எடுத்துருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு நினச்சி நான் போய் உட்காந்து பார்த்தேன். அப்போ ரகுவரன் நல்ல ஹேண்ட்ஸமாக இருப்பார், வயசு ரொம்ப கம்மி தானே. ரகுவரன் தான் அந்த கேரக்டர், ஆனந்த் அவர் தான் கதாநாயகன். அந்த ரத்னா உங்களுக்கு புது பொண்ணு அவருக்கு ஜோடியாக போட்டுருந்து அது பொண்ணு நல்லா தான் நடிச்சிருச்சு. ரகுவரன் அப்படியே மைல்டாக பின்னாடி ஸ்டைலிஷாக அப்படி இப்படிலாம் நான் நடிக்கும் போதெல்லாம் ஸ்டைலாக பேசி மேனரிசம் இதெல்லாம் பின்னாடி இருக்க மாட்டேன். அதில் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. சாஃப்டாக ஒரு இளைஞன் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி எந்த விதமான அந்த மேனரிசம் ஸ்டைல்லாம் ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த டைலாக் டெலிவரியில் அந்த பேட்டர்லாம் இருக்காது. ஃப்ளாட்டாக பேசி தான் நடிச்சிருப்பார். அது இதில் வந்து குறிப்பிட்டு கூறக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தது எல் வைத்தியநாதன், கர்நாடக இசை மேதை எல் வைத்தியநாதன். அவர் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சதுன்னா எப்படின்னா, இந்த படத்துக்காகவே அவர் இசையமைக்கலை. அவர் வந்து சுப்பிரமணிய பாரதியாருடைய ஒரு 10 பாட்டுகளை வச்சு அவர் ஏதோ ஆல்பம் போட்டிருந்திருக்காரு. அது முழுக்க பாரதியாருடைய பாட்டு எல்லாமே. இந்த ஹரிஹரன் இந்த படத்தில் ப்ராஜெக்டில் இறங்கி இப்படி ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ண உடனே அந்த எல் வைத்தியநாதன்ட்ட வந்து சொல்லி அந்த பாட்டுகளை ஃபுல்லாக பாரதியாருடைய பாட்டை ஃபுல்லாக நாங்கள் படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த ஆடுவோமே பல்லு பாடுவோமே காக்கை சிறகுனிலே இப்படிலாம் வீணையடி நீ எனக்கு எல்லாம் பாரதியாருடைய பாட்டை 10 பாட்டுமே பாரதியார் பாட்டு தான் இந்த படத்தில். பாடல்கள் அப்படின்னு போட்டு பாரதியார் பேர் தான் வரும், சுப்பிரமணிய பாரதி அப்படி தான் வரும். பெரிய விஷயம் இல்லையா? ஃபுல்லாக ஏதாவது ஒரு பாட்டு 2 பாட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் பிக்சரே வந்து பாரதியாரோட பாட்டுகளை யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. திரைக்கதை வந்து ஹரிஹரன் டைரக்டர் அவரே பண்ணிட்டார். கதை வசனம் அப்படின்றத வந்து சோமசுந்தரேஸ்வர் அண்டு அருண்மொழி. சோமசுந்தரேஸ்வர்னா கே ராஜேஸ்வர் அப்படின்னு இருக்காரு. அவர் ஆரம்பத்தில் சோமசுந்தரேஸ்வர் தான் வச்சுருந்தார். வந்து அவரும் அருண்மொழின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இணைஞ்சி இந்த திரைப்படத்திற்கு பணியாற்றியிருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன். அதனால் ஒரு பேசப்படக்கூடிய படம், ஒரு மாறுபட்ட ஒரு கதைக்கருவை வச்சு மையமாக வைத்து 1982 ரகுவரனை கதாநாயகனாக முதலில் அறிமுகப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்து அந்த திரைப்படம் மத்திய அரசாங்கத்தினுடைய சிறந்த படத்திற்கான விருதை பெற்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.